ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி ஸ்பெஷலாக நான் வந்துட்டு மேக்கப் லுக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லுக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லிப்பை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மாமா எர்த்தோட இந்த ஒரு லிப் டிண்டட் லிப் பாம் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ நார்மல் லிப் பாமோட இந்த மாதிரி டிண்டட் லிப் பாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் மேக்கப் போடும்போது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். பிகாஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப என்னோடய ஃபேஸ் வந்து ட்ரையாக டல்லாக ரொம்ப இதாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிப் பாம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது லைட்டாக டிண்டட் லிப் பாமே வந்துட்டு வாங்கிக்கோங்க. ப்ளெயின் லிப் பாமோட டிண்டட் லிப் பாம் உங்களோட ஃபேஸ்க்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி லிப் பாம் தான் வீட்டில் இருக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்குவேன். லைக் இது ஒரு லிப்ஸ்டிக் போட்ட ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்விஸ் பியூட்டியில் இருக்க இந்த ஒரு பேலட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஐப்ரோ ஃபில்லிங் பவுடர் பேலட். ஸோ இந்த பவுடர் பேலட்டில் இருந்துட்டு நான் வந்து 2 கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். ப்ரௌன் அண்டு பிளாக். நான் கொஞ்சம் பிளாக் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து போடுவேன். பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஐப்ரோ வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியணும். அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா டார்க்காகவே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப வந்து போட்டு தீட்ட வேணாம். ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலரே வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப போட்டேன் அப்படின்னா உங்களோட ஷேடில் இருக்க காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு லைட்டாக உங்களோட ப்ரஷில் ஐஷேடோ ப்ரஷில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லைட்டாக வந்து டஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த கலர் வந்துட்டு அப்படியே டல் அவுட் ஆயிரும். இப்போ வந்துட்டு எல்லைகளில் இருக்க இந்த மீடியம் பீச் அப்படின்ற கன்சிலர் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்பவே லைட்டான ஷேடு. என்னோடய ஐஸை வந்து ப்ரெப் பண்ணுறதுக்காக நான் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சுட்டு நான் வந்து போட்டிருக்கேன். உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் இந்த மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. எல்லைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கவரேஜ் உள்ள கன்சீலர். அதுக்குன்னு ரொம்ப கவரேஜ் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன். மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் இருக்க கன்சீலர் தான். ஸோ இந்த கன்சீலரை வச்சுட்டு நல்லா வந்து என்னோடய லிட்ஸை ப்ரெப் பண்ண பிறகு மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்க பேலட்டில் இருக்க ஒரு இந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வியர் பண்ண போகிற ட்ரெஸ் வந்துட்டு பிளாக் கலர். ஸோ அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஒயிட் கிளிட்டர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் தென் ஷிம்மர்ஸும் ஒயிட் கலர் அப்ளை பண்ணுறேன். டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னா பர்ஃபெக்டாக சூட் ஆகும். பிகாஸ் இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கிளிட்டரியாக ரொம்ப ஒயிட் கலர் போட்டு நம்ம கட் க்ரீஸ் மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல. இது ஒரு சாஃப்டான ஒரு மாதிரி ஷிம்மர் கலந்த ஒரு கிளிட்டரி ஐஸ்ன்னு சொல்லலாம். இது வந்துட்டு நானாக இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஃபோட்டோஸ்க்கும் சரி நேர்லேயும் சரி அவ்வளோ வந்துட்டு நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப வந்துட்டு அடிக்கிற மாதிரிலாம் தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனல் லுக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள். அண்ட் தென் வந்துட்டு நான் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் இதுதான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஜெல் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்கப்புக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயத்தில் ரொம்ப வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இன்னமும் நல்லா வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜெல் டைப் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி க்ளோவியாக தெரியணும் அப்படின்றதுக்காக என்னோடய ஃபேஸ் ரிம்மல் லண்டன்லேருந்து ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நல்ல ஒரு ஷைனியான ஒரு ப்ரைமர். ஸோ இது வந்துட்டு ப்ரைமராகவும் ஒர்க் அவுட் ஆகும், ஸ்ட்ரோப் க்ரீமாகவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 2 in 1 இது ஒர்க் அவுட் ஆகிறதுனால நான் இதையே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட ஸ்ட்ரோப் க்ரீம் அதாவது ஸ்விஸ் பியூட்டி மேக் இந்த மாதிரியில் இருக்க ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பர்பிள் பேலட்லேருந்து இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் ஷேடையும் அண்ட் தென் கொஞ்சம் லைட்டர் ஷேடையும் என்னோடய ஷேடில் இருக்க ஒரு ஷேடையும் மிக்ஸ் பண்ணி என்னை விட கொஞ்சம் டார்க்கரான ஷேட் வந்து கொண்டு வரேன். அந்த ஷேடை எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் தான் இந்த மாதிரி லிப்ஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னை விட நல்லா ஒரு மாதிரி டார்க்கராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி டார்க்கர் ஷேட் கொண்டு உங்களோட ஃபேஸை வந்துட்டு நீங்கள் கன்சீல் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே இருக்கிற பிளாக் மார்க்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் நல்லா கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கவர் ஆன பிறகு டைரெக்டாக ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்துட்டு நல்லாவே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அங்கே இருக்க பிக்மெண்ட் அண்ட் டார்க் ஸ்பாட்லாம் வந்து மறைஞ்சி ஒரு ஃப்ளாலெஸ் லுக் வந்து கொடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேப்ளினோட 335 ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன். இது வந்து லிட்டில் பிட் ஆக்சிடைஸ் ஆகும் எனக்கு. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை இந்த இடத்துல. பிகாஸ்
நான் வந்து இந்த ஃபோட்டோஷூட்க்கு மட்டும் தான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். வெளியில போகும்போது ஷூரா நான் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் வந்து ஆக்சிடைஸ் ஆகுறத அப்ளை பண்ண போறது இல்ல. ஏன் அப்டின்னா, நான் பேக் அண்ட் தென் ரெவல்யூஷன் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்துட்டு போயிருவேன். ரொம்ப ஒகேஷனலா போறேன்னா, மேக்கோட NC45 வந்து அப்ளை பண்ணிட்டு, NC42 வந்து ஹைலைட்டிங் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணேன்னா, எனக்கு வேலை முடிஞ்சிரும். ஹைலைட்டிங் கன்சீலர்லாம் போடவே மாட்டேன். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் லைட்டா இந்த மீடியம் பேஜில் இருக்க கன்சீலரையே எடுத்துட்டு, என்னோட அண்டர் ஐ அண்ட் தென் எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டிங் கன்சீலர் எனக்கு தேவைப்படுதோ, அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஹெவி கவரேஜா இருக்குது அப்டின்னா, நீங்க அந்த இடத்துல உங்கள விட லைட்டரான ஷேட் காம்பேக்ட் பவுடர் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலர்லாம் போட்டா ரொம்ப ஹெவியா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க, லேயர் பண்ணிட்டே போறோம் அப்டின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு மட்டும். இப்போ வந்து பிஎஸ்சியோட பவுடரும், கிரைலானோட பவுடரும் நான் வந்து கலந்து வச்சிருக்கேன். கிரைலானோட பவுடர் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து வாட்டர் ப்ரூஃப். பிஎஸ்சியோடது கூட. ஸோ 2யும் வந்து கலந்து நான் பிஎஸ்சியோட டப்பாலேயே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்பட்டுச்சோ கன்சீலர் போடணும், அந்த இடத்துல மட்டும் பவுடர் போட்டுக்கிட்டேன். எக்ஸஸ் பவுடர்ஸ் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து டஸ்ட் அவுட் பண்ணும்போது போட்டுக்குவேன். அகைன் இப்போ வந்து இன்சைட்டோட லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ப்ளம்மோட காஜல் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த காஜல் நல்லாவே டார்க்கான ஜெட் பிளாக்கா இருக்கும். ஸோ இந்த காஜல் வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் திறந்துட்டு நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிரும். ஸோ நீங்கள் இதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். எந்த காஜலாக இருந்தாலும் ரொம்ப ட்ரை ஆகிரும். நீங்கள் வந்துட்டு எப்போவுமே யூஸ் பண்ண உடனே கேப் போட்டுருங்க. நிறைய டைம் வந்துட்டு என்னையவே மறந்து நான் திறந்து வச்சுட்டு போயிடுவேன். அந்த டைமில் அந்த காஜலே எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அது வேஸ்ட் ஆகிருது. ஸோ பார்த்துக்கோங்க. லோவர் வாட்டர் லைன்லேயும் பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்துகிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். வெட் அண்ட் வைல்டோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளஷ் என்னோட மோஸ்ட் டாப் ஃபேவரட் அப்படின்ட்டு சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு ப்ளஷ் வந்து அவ்வளோவா போட வந்துட்டு விருப்பம் இல்லை என்னோடய ஃபேஸ்க்கு பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப ஸ்கின் லைட்டாக கேட்பேன், ரொம்ப சட்டில்டாக கேட்பேன், பிக்மெண்டடாக எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ப்ளஷ் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு கோரல் பிங்க்கு, டஸ்கி ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ளஷ். இப்போ வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நோஸ் கான்டோர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஐஷேடோ பேலட்டில் இருந்தே ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது ரொம்ப மைல்டாக கையில் வந்து போட்டுட்டு ரொம்ப அந்த இல்யூஷன் மட்டும் கொடுக்குறேன். என்னோடய நோஸில் நல்லாவே வந்து கொடுத்துக்கிறேன். சீக்ஸ் ஆல்ரெடி எனக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு கான்டோர்டாக இருக்கும், அதனால் அங்கே வந்து கொடுக்கல. என்னோடய மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் பேலட் வந்து சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு இந்த மேக்கப் லுக் வந்து எடுக்கும்போது. ஸோ அதுதான் வந்து காட்டினேன். அது கீழே உடஞ்சி விழுந்துருச்சு. அது லைட்டாக கையில் போட்டு நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதை வந்து என்னோடய சீக் போன்ஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ஹைலைட்டர், டஸ்கி ஸ்கின் டோனுக்கும் கூட. என்னோடய டாப் ஃபேவரட் ஹைலைட்டரில் இதுவும் ஒன்று. ஸோ இது உடஞ்சிருச்சு, அதனால நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணேன். இப்போ இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக் பேலட்லேருந்து ஒரு டார்க்கான லிப் ஷேடு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி அதில் இருக்க நியூட் ஷேடையே கொஞ்சம் டல் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால். ஸோ இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த லுக் வந்து கொஞ்சம் ஷைனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் க்ளோவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து மேட்டிஃபையிங்காலாம் இருக்காது, ஏன்னா நம்ம அந்த ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால். ஸோ நல்லாவே வந்துட்டு ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் மேக்கப் லுக் அப்படின்ட்டு சொல்லலாம். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு இந்த லுக் கண்டிப்பாக ஒரு ஆப்டான லுக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.